வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம டக்குன்னு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, வெல்லம், ஜவ்வரிசி. கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி ரெண்டுத்தையுமே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குவிக் மெத்தட். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணுன்னா ஸ்டவ் டாப்பில் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காவை 2 தடவை பால் எடுத்துக்கலாம். திக் பால் தனியாகவும் தண்ணி 2வது பால் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. திக்கான முதல் பாலை நம்ம எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். தண்ணி பாலை நம்ம குக் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ், தேங்காய் பிட்ஸ், முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெந்த கடலைப்பருப்பு, ஜவ்வரிசியை கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி கூடவே 3/4 கப் வெல்லம், தேங்காய் பால் 2வது பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. வறுத்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டுக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.